அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். ரிவிஷன் எக்ஸாம்ஸ் 2024 ஆல்ரெடி இதற்கான டைம் டேபிள் வந்து ஒரு 2-3 டிஸ்ட்ரிக்டான டைம் டேபிள் நம்ம வந்து சொல்லியிருப்போம். மோஸ்ட்லி 90% ஆஃப் ஸ்கூலில் 3 அல்லது 4ஆம் தேதியிலேருந்து எக்ஸாம்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த ஆஃப் இயர்லி எக்ஸாம்ஸ் வந்து தள்ளி வச்சா அந்த டிஸ்ட்ரிக்டை தவிர நிறைய டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல் போர்ஷனாக வைக்கிறாங்க, ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் ஆஃப் போர்ஷனாக வைக்கிறாங்க. ஸ்டூடெண்ட்ஸோட மைண்ட் செட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ நான் எப்படி படிக்கிறது, ஃபுல் போர்ஷனாக வச்சாலோ இல்லை ஆஃப் போர்ஷனாக வச்சாலோ எப்படி படிக்கிறது, டெய்லியுமே எக்ஸாம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ 3ஆம் தேதி ஆரம்பிக்குதுன்னா 3, 4, 5 இந்த மாதிரி கண்டினியூஸாக கொடுத்துருக்காங்க. நமக்கான ஸ்டடி டைம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப ஆஃப் டே இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அப்போ ஆஃப் டே அப்படிங்கிறப்ப இப்போ ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இதுக்கெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா வால்யூம் 1 வால்யூம் 2ன்னு இருக்குது. மேக்ஸ்க்கெலாம் வால்யூம் 1 வால்யூம் 2 இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த மாதிரியான சப்ஜெக்ட்லாம் எப்படி படிக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. ஆஃப் போர்ஷன் ஃபுல் போர்ஷனாக இருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப நம்ம ஸ்டூடெண்ட்டை சொல்கிறதா நம்ம நான் ஃபுல் போர்ஷனில் நம்ம ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ஃபுல்லாக படிக்கிறதுக்கு நமக்கு வந்து இந்த போதுமான டைம் இருக்காது. நமக்கு வந்து ரிவிஷன் எக்ஸாம்ஸோட மார்க்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. நமக்கான இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப பப்ளிக் எக்ஸாம்ஸ்க்கான முக்கியத்துவம் தான் நமக்கு வந்து கொடுக்கணும். அப்போ நம்ம இப்போ ரிவிஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறது பப்ளிக் எக்ஸாம்ஸுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்போ ரிவிஷன் எக்ஸாம்ஸ்க்கு வந்து அப்போ எப்படி படிக்கிறது அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷனாக இருக்கும். எல்லா போர்ஷனுமே படிக்கணுமா இல்லை குறிப்பிட்ட அளவுக்கு மட்டும் படிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபியூஷனாக இருக்கும். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட எப்பயுமே சொல்கிறதா என்னென்னா, ஹாஃப் இயர்லி நீங்கள் எல்லாமே படிச்சிருப்பீங்க. எல்லாமே மீன்ஸ் ஓரளவுக்கு தான் படிச்சிருப்பீங்க. ஓரளவுக்குனா டைமிங் நம்ம கம்மியாக இருந்ததுனால கம்மியாக தான் படிச்சிருப்பீங்க. அப்போ எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் புக்கு எடுத்து வச்சுருங்க. கண்டென்ட் பேஜ் இருக்கும். அதில் எந்தெந்த லெசன் நீங்கள் படிச்சிருக்கிறீங்கன்னு நோட் பண்ணி வச்சிங்க. எது இம்பார்ட்டன்ட் லெசன் அப்படிங்கிறத ஆல்ரெடி உங்கள் டீச்சர்ஸ் சொல்லியிருப்பாங்க. நம்மளும் பயாலஜி பாட்னி இதுக்கு எல்லாமே எது முக்கியமான லெசன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதில் நீங்கள் எந்தெந்த லெசன்ஸ்லாம் படிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரவுண்ட் பண்ணி வச்சிங்க. இப்போ இருக்கக்கூடிய ஆஃப் டேவுக்கு தரவாக படிங்க. எதை மட்டும் படிக்கிறீங்க அப்படின்னா ஒரு மினிமம் 2 to 3 லெசன்ஸ் இந்த மாதிரி படிங்க. மற்றதை ரிவிஷன் பண்ணிங்க. ரிவிஷன் பார்க்குறதுக்கு உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா அந்த ரிவிஷன் பார்த்துங்க. ஏன்னா நமக்கு வந்து ஃபஸ்ட் ரிவிஷன் வைப்பாங்க, செகண்ட் ரிவிஷன் வைப்பாங்க, அதுக்கடுத்து டைரெக்டாக பப்ளிக் எக்ஸாம். பிப்ரவரி வந்தோடனே பப்ளிக் ப்ராக்டிக்கல், அதுக்கடுத்து பப்ளிக் எக்ஸாம்ஸு. இப்போயுமே நம்ம வந்து அறக்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சுட்டு போனோம் அப்படின்னா அது வந்து நமக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்காது. அதனால் தயவு செஞ்சு ஒரு மினிமம் ஒரு இப்போ 15 லெசன்ஸ் இருக்குது, 10 லெசன்ஸ் இருக்குது. ஃபிசிக்ஸ்லாம் 10 லெசன் இருக்குது, கெமிஸ்ட்ரியில் 15 லெசன் இருக்குது, பாட்னி சுவாலஜி 10 கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அதில் மினிமம் ஒரு 3 லெசன் 4 லெசனை எடுத்துங்க. எது நீங்கள் படிக்காமல் இருக்கீங்களோ அந்த லெசனை சூஸ் பண்ணி வச்சிங்க. எனக்கு நான் வந்து ஃபுல் மார்க்ஸ் எடுக்கணும், அதிகமாக மார்க்ஸ் எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா எந்தெந்த லெசன்ஸ் வந்து படிக்காமல் இருக்கீங்களோ அந்த போர்ஷன்லாம் கலெக்ட் பண்ணி வச்சிங்க. ஃபஸ்ட்டு அந்த லெசனை படிங்க. நீங்கள் பாஸ் பண்ணுற அளவுக்கான மார்க்ஸு நமக்கு இப்போதைக்கு பாஸ் மார்க் தான் தேவை. நீங்கள் வந்து டாப்பர் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தீங்கன்னா எல்லாமே படிச்சிருப்பீங்க. நீங்கள் வந்து ஒரு 70க்கு மேலே 80க்கு மேலே இந்த மாதிரி எடுக்கக்கூடிய அல்லது 60க்கு மேலே எடுக்கணும்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தீங்கன்னா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஒரு 3 அல்லது 4 லெசனை செலக்ட் பண்ணிங்க ஃபஸ்ட் ரிவிஷனுக்கு. அதுக்கடுத்து செகண்ட் ரிவிஷனுக்கு அதே போல் 3 அல்லது 4 லெசன் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக தரவு பண்ணுங்கள். அதுக்கடுத்து ஆல்ரெடி நீங்கள் வந்து எது எல்லாமே படிச்சிருக்கீங்களோ அதையே திருப்பி படிக்காதீங்க. இப்போ மோஸ்ட்லி எல்லா சப்ஜெக்ட்லேயும் ஃபஸ்ட் லெசனு ஒரு 3 லெசன் கண்டினியூவாக படிச்சிருப்பீங்க. அதுக்கடுத்து ஒரு 2-3 லெசன் விட்டு ஒரு லெசன் கண்டினியூவாக ஃபுல்லாக படிச்சிருப்பீங்க. அப்படிங்கிற பட்சத்தில் அந்த லெசன்ஸ் எல்லாமே விட்டுருங்க. அது எல்லாமே ரிவிஷனுக்குன்னு வச்சிங்க. எது நீங்கள் படிக்காமல் இருக்கீங்களோ அந்த லெசன்ஸை நோட் பண்ணி வச்சிங்க. இந்த ஃபஸ்ட் ரிவிஷனுக்கு ஒரு மினிமம் 4 லெசன் சரிங்களா, அல்லது 3 லெசன் நமக்கு இருக்கக்கூடிய ஆஃப் டேயில் டைம் டேபிள் மாதிரி போட்டு கொடுங்க, போட்டு வச்சிங்க. ஆல்ரெடி நம்ம வந்து 1 டே ஸ்டடி பிளான் அப்படின்னு சொல்லிட்டு போன்றோம். ஒர்க்கிங் டே, நான் ஒர்க்கிங் டே அது வந்து பிளேலிஸ்ட்டில் இருக்குது. அதில் செக் பண்ணி பாருங்கள் ரிவிஷன் அதில் நம்ம மினிமம் ஒரு 10 ஹவர்ஸ் போட்டிருப்போம். அதே ஒர்க்கிங் டே வந்தால் 4 ஹவர்ஸில் போட்டிருப்போம். அந்த 4 மணி நேரத்தில் எவ்வளோ பாடங்கள் உங்களால் படிக்க முடியுமோ அதை பாருங்கள். ஏன்னா கண்டிப்பாக 10 பாடம் இருந்துச்சுன்னா 10 பாடத்தையும் நம்மளால் படிக்க முடியாது. நீங்கள் திருப்பி படிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா புதுசாக நீங்கள் அதிகமாக மார்க்ஸை ஸ்கோர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா புதுசாக உங்களால் படிக்க முடியாது. அதனால் 3 லெசன் அல்லது 4 லெசன் அல்லது 5 இந்த மாதிரி நீங்கள் வந்து என்ன பண்ணீங்க பிரிச்சிங்க. அந்த 5 லெசன் மட்டும் ரிப்பீட்டடாக இந்த ரிவிஷனுக்கு படிங்க. அடுத்த ரிவிஷனுக்கு அடுத்த 5 லெசன் போடுங்க. இதை வந்து ரிவிஷனில் வச்சிங்க. அதுக்கடுத்து ஓவராலாக நமக்கு வந்து பப்ளிக் எக்ஸாம்ஸ்க்கு இதுக்கு எல்லாமே படிக்கிறதுக்கு டைம் இருக்கும் பட்சத்தில் அது எல்லாமே ஓவராலாக நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். எடுத்துக்காட்டுக்கு இப்போ 10 லெசன் இருக்குது பயாலஜியில், பயோ பாட்னியில் 12 லெசன் இருக்குது, 10 லெசன் இருக்குது, பயோ சுவாலஜியில் 12 லெசன் இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில்
ஒரு 3 லெசன் வந்து பாட்னிலையும் ஒரு 2 லெசன் வந்து என்ன பண்ணீங்க சுவாலஜிலையும் எடுத்துங்க. மினிமம் 5 லெசன் அல்லது 2 லெசன் பாட்னி 2 லெசன் சுவாலஜி அந்த மாதிரி எடுத்துங்க. 4 லெசன் வந்து என்ன பண்ணிட்டோன்னா கவர் ஆகிடும். சரிங்களா? அல்லது 3 எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 6 லெசன்ஸ் வந்து என்ன பண்ணிடும் கவர் ஆகிடும். ஃபஸ்ட் ரிவிஷனுக்கு 3, அடுத்த ரிவிஷனுக்கு 3, அடுத்த ரிவிஷனுக்கு 3. பயோ பாட்னியில் 9 லெசன்ஸ் வந்துடும். அடுத்து பயோ சுவாலஜியில் 9 லெசன்ஸ் இந்த மாதிரி கம்ப்ளீட் ஆகிடும். அதனால் நீங்கள் எது எல்லாமே படிக்காமல் இருக்கீங்களோ அந்த மாதிரி செப்பரேட் பண்ணி பிரித்து படிங்க. ஓவராலாக கன்ஃபியூஸ் பண்ணி படித்தீங்க அப்படின்னா நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய டைம் டேபிளில் நம்மளால் கண்டிப்பாக ஃபுல் மார்க்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஸ்டின் மார்க் தான் வரும். ஏன்னா படித்ததை திருப்பி படிச்சுட்டு புதுசாக படிக்கிறதுக்கான டைமிங் இல்லாத பட்சத்தில் இது இருக்காது. அதனால் இன்னும் 50 நாள் தான் நமக்கு வந்து டைமிங் இருக்குது. அதனால் இந்த 50 நாள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து என்ன பண்ணீங்க பிரித்து படிங்க. எதாக இருந்தாலும் ஒரு 25-30% பிரிச்சிங்க. 100%ல் 30% பிரித்து படிச்சிங்க. 3 பார்ட்டாக ஈக்குவல் பண்ணுற மாதிரி என்ன பண்ணீங்க படிச்சிங்க. அவங்க ஃபுல் போர்ஷனே வச்சாலும் நம்மளுடைய மைண்ட் செட்டுக்கு நம்ம இப்படி வந்து படித்து வச்சிங்க. உங்களுக்கு அது வந்து என்னவாக இருக்கும், ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் ஏற்கனவே படித்ததை ரிவிஷன் வச்சிங்க. படிக்காத லெசன்ஸை புதுசாக தரவு பண்ணி படிச்சிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து வரணும் அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.